Subscribe to Berry Vlogs. அப்போ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பிளான்டு ஒரு vlog தான் பார்க்க போறோம். பார்த்தாலே தெரிகிறது. திருநெல்வேலியில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்து, சரி போகும்போது போற வழியில ஆரல்வாய்மொழி பக்கத்துல ஒரு தேவசகாய மவுண்ட் ஒன்று இருக்கு. அதுல ஒரு பாறை இருக்கு. அதுல பாறையில நம்ம கல்லெடுத்து தட்டினோம்னா மணி அடிக்கிற மாதிரி சவுண்டு வரும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிடலாம், போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. நமக்கு பேக் எடுக்கிற மாதிரி பிளான் இல்லை. நீங்க நினைக்கலாம் நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஸோ நம்ம போனோம், ஒரு 5-6 கிளிப்பிங் எடுத்தோம். அதை தான் மாண்டேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அதை தான் நம்ம வீடியோவை vlog-ஆ கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ கைஸ் நம்ம வந்துட்டு இப்போது தேவசாகம் பிள்ளை மவுண்ட் வந்துட்டோம். படியேற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் கீழே ஒரு சர்ச் இருந்து, சர்ச்சில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயரை போட்டுட்டு படியேற ஆரம்பிச்சிட்டோம். படியேறும்போது என்ட்ரன்ஸ்லேயே மணி அடிச்சாம்பாறை, அதாவது பெல் ராக்னு ஒரு இது போஸ்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் நாங்கள் போகும்போது ஒரு தாத்தா தட்டிகிட்டு இருந்தார். நானும் வெயிட் பண்ணி பார்க்கேன். இவர் தட்டிட்டு கிளம்பி போன பாடுங்க. சரி அப்புறமா ஒரு வழியாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டலான்னு பார்த்தா நம்ம அண்ணா வந்துட்டு தட்டி காட்டினாரு. நார்மல் பாறைக்கு எந்த பாறைக்கு வித்தியாசம் இருக்குது, பாரடா மணி சவுண்டு வருது அப்படின்னு சொன்னார். சரி அப்போ நம்மளும் ட்ரை பண்ணுவோமே, எப்படி சவுண்டு வருது அப்படின்னு செக் பண்ணுவோமே. நாமளும் நார்மல் பாறையில் ஒரு தட்டிட்டு மணிப்பாறைகளும் தட்டி பார்த்தேன், ரவி பார்த்தேன். ஆனால் மணி சவுண்டு தான் வருது. ஆனால் அது எப்படி வருதுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல கைஸ். இது நார்மல் பாறை, இது மணிப்பாறை. அப்போ கைஸ் அப்புறம் வந்துட்டு நம்ம அண்ணா வந்து ட்ரை பண்ணாரு, தட்டி பார்த்தாரு. மணி சவுண்டு தான் வருது. எப்படிறா மணி சவுண்டு வருது, கல்லில் போய் எப்படிறா மணி சவுண்டு வரும் அப்படின்னு ஒரே ஆச்சரியத்தில் மூழ்கிட்டாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நார்மல் தரையில் தட்டி பார்த்தாரு, இந்த மணிப்பாறை தட்டி பார்த்தாரு, மணி சவுண்டு இதில் வந்துச்சு. அது எப்படிறா அப்படின்னு கூண்டில் அடைச்சி வச்சிருப்பாங்க கைஸ். எதுக்குன்னு தெரியல. எவனை வந்து ராத்திரியோட ராத்திரியா வெட்டி எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு, அதிசய பாறையை வெட்டி எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு கூண்டில் அடைச்சி வச்சிருக்காங்க கைஸ். பாவம் அந்த பாறை எத்தனை நாள் அழுதுச்சோ, என்ன கூண்டில் அடைச்சி வச்சிருக்குன்னு. ஓகே வாரவன் எல்லாம் பின்ன தட்டி பார்த்தா அது அழகாம என்ன செய்யும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்போ கைஸ் அந்த மணிப்பாறையோட பக்கத்திலே ஒரு வேற லெவல் வியூ பாயிண்ட் இருந்து, மலைகள் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, இயற்கை நேச்சர் அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. அது வந்துட்டு அந்த மலை வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த கண்டினியூஸ் தான் அது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதுக்கு நம்ம இன்னும் மேலே போனோம்னா சூப்பர் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதைப்பட்ட வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ ஹைட் போகிறோமோ அவ்வளோ அதுதான் ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்தது. பக்கத்தில் வந்துட்டு குருசடை மாதிரி ஒரு இடம் இருந்தது. ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தாங்க, அதாவது ஜீசஸ் பிறந்தது, அவரை சிலுவையில் அரைஞ்சது எல்லாத்தையுமே வரிசையாக சூப்பராக ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போது கீழே ஒரு ஸ்டாச்சு இருந்த கைஸ் படுத்தது மாதிரி. அப்போது நானும் நினச்சேன் இது தேவசாகாயம் பிள்ளை தான், அவரோட ஸ்டாச்சு தான் வச்சுருக்கு அப்படின்னு. அப்புறம் கையில் 2 காயம் ப்ளஸ் காலில் 2 காயம், நெஞ்சில் 2 காயத்தை பார்த்தவரை தான் எனக்கு மனசிலாச்சு இது தேவசாகம் பிள்ளை இல்லை, ஜீசஸ் தான், அவர் தான் வச்சிருக்கு அப்படின்னு. அப்போ கைஸ் நம்ம வந்து நேரமும் என்னவோ தெரில, கரெக்டாக நாங்கள் உள்ளே ஏறி கொஞ்சம் வீடியோலாம் எடுத்ததுமே கரண்ட் போயிடுச்சு. அது என்னவோ தெரில, கரண்ட்டுக்கு கூட நம்மளை பிடிக்கல போல. கரெக்டாக உள்ளே வந்து கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் இருந்ததும் அப்படியே கரண்ட் போயிடுச்சு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஆனா ஒண்ணு, உள்ள வந்துட்டு நம்ம லைப்ரரி மாதிரி அவ்வளவு அமைதியா இருக்கும். நமக்கு மன நிம்மதி கொஞ்ச நேரம் வந்து இதுல அப்படியே அமைதியா அப்படியே தியானம் பண்ணிட்டு போயிடலாம். Inner peace. Inner வேற ஊருக்கு குடிமதி படுத்த போவாங்க. குடிமதி படுறதுக்கு அகஸ்தியர் கட்டளை பிறந்தது. சரி गाइस, இது வந்து நம்ம வீட்ல போய் படிச்சிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ற गाइस. இது மாட்டுக்கொட்டையில ஆக்சுவலி நம்ம ஆப்போசிட்டா வந்துட்டோம் गाइस. இந்த சைடுல இருந்து வர்றோம் गाइस. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கலத்திட்டியார் தானே யாரு அதான்
நீ இந்த கயரை மட்டும் பிடிச்சிட்டாவது அவர் கயரே இல்லாம யூடியூபர் ரெடி ஆயிட்டாரு. வெரி குட். ஏற போறாரு. அவர் ஏறுற மாதிரி டெக்னிக்கா ஏறல, இந்த சைட்ல இப்படி ஏறினாரு. அந்த அப்படிதான் போய் பிடிக்கிறான் கீழே விழுந்தா. சோழி முடிச்சு இறங்கல நான் யாரையே. ஐயோ சாமி, வேற இந்த சைடுல நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. கால் வைக்க இடம் இருக்கு. அப்படிதான் போட்டு போட்டு அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் ஏறி போயிடலாம். முடிச்சு இப்ப என்ன இங்க பா, ரைட் சைடு. சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி. ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் புறம். Music. அப்ப கைஸ் மலையெல்லாம் ஏறி முடிச்சுட்டு டயர்டா கீழே வரும்போது ஒரு தாத்தா வந்துட்டு தர்பூசணி கடை வச்சிருந்தாரு. இந்த தர்பூசணியை பார்த்ததுமே எனக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வந்தாரு. நம்மளுடைய நடிப்பு அரக்கன் வாட்டர் மெலன் ஸ்டார் தான் ஞாபகம் வந்தாரு கைஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. Bloody sweet. Bloody sweet. சேனலுக்கு உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.